பாஜகவின் கனவு திட்டமான ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு அந்த குழு தனது பரிந்துரைகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பித்தது. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட பரிந்துரைகளை மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்காக குழுவை அமைக்கவும், நாடு முழுவதும் ஒரே வாக்காளர் பட்டியல், ஒரே வாக்காளர் அட்டையை தயாரிப்பது உள்ளிட்ட பரிந்துரைகளையும் மத்திய அமைச்சரவை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2029ஆம் ஆண்டு மக்களவை, சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே தேர்தலை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ஜனநாயகத்தை மேலும் வலுவாக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் உதவும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த நிபுணர் குழு பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதையடுத்து பிரதமர் மோடி எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் திட்டம் தொடர்பாக விரிவான ஆய்வுகளை நடத்தி பரிந்துரைகளை அளித்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கும் பிற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். பாஜகவின் கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம், லோக் ஜனசக்தி ஷிராக் பஸ்வான் பிரிவு, மதச்சார்பற்ற ஜனதா தளம் ஆகிய கட்சிகளும் மத்திய அமைச்சரவையின் முடிவுக்கு ஒப்புதல் தெரிவித்துள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அரசமைப்பு சாசனத்திற்கு எதிரானது என்றும் அது நடைமுறையில் சாத்தியமானதல்ல எனவும் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. நாடெங்கும் ஒரே நேரத்தில் அனைத்து தேர்தல்களையும் நடத்தும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்துவது நடைமுறையில் சாத்தியமல்ல என தெரிவித்தார். இத்திட்டம் மூலம் தேர்தல்களின் போது உண்மையான பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்ப முடியும் எனவும் கார்கே தெரிவித்தார். அரசமைப்பு சாசனத்திற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரான இந்நடைமுறையை நாடு ஏற்காது என்றும் அவர் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாஜக தொடர்ந்து பின்னடைவுகளை சந்தித்து வரும் நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மூலம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயல்வதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஹரீஷ் ராவத் கூறியுள்ளார். பாஜக அரசு செயல்படுத்த விரும்பும் இத்திட்டம் அறிவார்ந்ததல்ல என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். உத்தரகண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கி மீட்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 13 நபர்கள் தமிழகம் வந்து சேர்ந்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த 30 பேர் அடங்கிய குழுவினர் உத்தரகண்டில் உள்ள ஆதி கைலாஷுக்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வரும்போது வழியில் நிலச்சரிவு ஏற்பட்டு சிக்கிக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து தமிழக அரசு அளித்த தகவலின் பேரில் உத்தரகண்ட் அரசு சார்பில் 30 நபர்களும் மீட்கப்பட்டு முதல் கட்டமாக 17 நபர்கள் விமானம் மூலமாக சென்னை வந்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். இந்நிலையில் மீதமுள்ள 13 நபர்கள் ரயில் மூலமாக எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தனர். அவர்களை அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான், MRK பன்னீர்செல்வம், கணேசன் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், நிலச்சரிவில் சிக்கி தவித்தவர்கள் முதலமைச்சரின் முயற்சியால் மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். செய்தி பதிவானவுடன் உடனடியாக முதலமைச்சர் அங்கு இருக்கிற பக்தர்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எந்தவிதமான அச்சம் படாமல் நீங்கள் தைரியமாக இருங்கள், அரசு சார்பில் உங்களுக்கு பாதுகாப்பான நிலையை உருவாக்கி அழைத்து வருவோம் என்று உத்தரவாதம் வழங்கினார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 13 பேர் புகைவண்டி மூலமாக தமிழகத்திற்கு வந்துள்ளார்கள். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து ராணுவம் மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு ஹெலிகாப்டரில் கொண்டு சேர்த்ததாக மீட்கப்பட்ட பக்தர் ஒருவர் தெரிவித்தார். நைட்டே நாங்க எங்களை அந்த இருந்த இடத்துக்கே திருப்பி அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல இருந்து ராணுவம் எங்களை நைட்டே 10:10:30 சொல்லி, நீங்க எல்லாம் ரெடியா இருங்க, காலைல 10 மணிக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரியே காலையில 10 மணிக்கு வந்தாங்க. எல்லாமே எங்க எல்லாரையும் அது மாதிரி சேஃபா அந்த ஹெலிகாப்டர்ல 5 பேரா கூட்டிட்டு போய் அந்த பித்ரோக்கரங்கிற ஒரு ஊர்ல எல்லாருமே விட்டாங்க. சாயந்தரம் 3 மணி வரைக்கும் ஆயிட்டுது. அதுக்கப்புறம் திரும்ப அங்க இருந்து கிளம்பி நாங்க இப்படி வந்தோம். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி கோயிலில் வழங்கப்பட்ட லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஆந்திராவில் அமைந்து
100 நாட்கள் நிறைவடைந்ததை முன்னிட்டு அக்கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மங்களகிரியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, கடந்த ஆட்சியின் போது திருப்பதி மலையின் புனிதத்தை கெடுத்து விட்டார்கள் என தெரிவித்தார். லட்டு பிரசாதம் தயார் செய்ய முழுவதுமாக கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களையே பயன்படுத்தி வந்ததாகவும், குறிப்பாக விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய்யை லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாகவும் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஆனால் தங்களது ஆட்சியில் தரமான பொருட்களை பயன்படுத்தி பிரசாதங்கள் தயாரித்து வருவதாக சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அரசு ஏராளமான முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் அதற்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றும் சந்திரபாபு நாயுடு உறுதிபட தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் 61 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீரில் மாநில சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பின் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் முதற்கட்டமாக 24 தொகுதிகளுக்கு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் சென்று வாக்களித்தனர். 24 தொகுதிகளில் 90 சுயேட்சைகள் உட்பட 219 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். வாக்குச்சாவடிகளில் ராணுவம், துணை ராணுவம் மற்றும் மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. முதற்கட்ட தேர்தலில் 61 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. 26 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. ஒடிஷா மாநிலம் புரி ஜெகநாதர் கோயிலில் உள்ள பொக்கிஷ அறையின் உறுதித்தன்மை குறித்து விஞ்ஞானிகள், தொல்லியல் நிபுணர்கள் குழு ஆய்வை தொடங்கியுள்ளது. புரி ஜெகநாதர் கோயிலில் உள்ள நிலவரையில் உள்ள பொக்கிஷ கிடங்கில் மன்னர்கள் காலத்தில் காணிக்கைகளாக கொடுக்கப்பட்ட ஏராளமான தங்க, வைர, வைடூரிய நகைகள், மதிப்புமிக்க பொருட்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. சில 100 ஆண்டுகள் பழமையான இந்த அறை பழுதடைந்துள்ள நிலையில் அதை புனரமைக்க கோயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. நிர்வாகத்தினர் அழைப்பின் பேரில் வந்த 17 நபர்கள் கொண்ட விஞ்ஞானிகள், தொல்லியல் துறையினர் அடங்கிய குழு லேசர் சோதனை உள்ளிட்ட ஆய்வுகளை மேற்கொண்டனர். மேலும் பொக்கிஷ அறை சுவர்களின் உறுதித்தன்மையும் நவீன கருவிகள் மூலம் அடுத்து வரும் நாட்களில் சோதிக்கப்பட உள்ளது. பொக்கிஷ அறை 46 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்தது மக்களவைத் தேர்தல் நேரத்தில் பெரும் சர்ச்சையானது. புதிய அரசு அமைந்த பிறகு அந்த அறை கடந்த ஜூலை மாதம் திறக்கப்பட்டது. உள்ளிருந்த நகைகள் கணக்கெடுக்கப்பட்ட நிலையில் பழுது பார்க்கும் பணிக்காக அவை பாதுகாப்பாக கோயிலுக்குள் உள்ள வேறு ஒரு அறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் தனது வட்டி விகிதத்தை 0.50 விழுக்காடு குறைத்துள்ளது. பெடரல் ரிசர்வின் நாணய கொள்கை கூட்டத்தில் வட்டி விகிதத்தை 50 அடிப்படை புள்ளிகள் குறைக்க முடிவு செய்துள்ளது. பெடரல் ரிசர்வ் இந்த அளவுக்கு வட்டி விகிதத்தை குறைக்கும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது பொருளாதார வல்லுநர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கடைசியாக கொரோனா பெருந்தொற்று காலத்திலேயே வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருந்தது. இந்த 0.50 விழுக்காடு வட்டி விகித குறைப்பின் மூலமாக அமெரிக்காவின் பெஞ்ச்மார்க் வட்டி விகிதம் 4.75 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடு வரம்பிற்குள் கொண்டுவரப்படும். இதன் எதிரொலியாக தனிநபர் கடன்கள், வாகன கடன்கள் மற்றும் கடன் அட்டைகள் போன்ற பல நுகர்வோர் கடன்களின் வட்டி விகிதமும் குறைய உள்ளது. வட்டி விகித குறைப்பிற்கு பெடரல் ரிசர்வ் உறுப்பினர்கள் 11 பேர் ஆதரவாக வாக்களித்ததன் மூலம் அது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் கோடிக்கணக்கில் அபராதம் விதித்துள்ளது. கடந்த மாதம் 8ஆம் தேதி ராமேஸ்வரம் அருகே பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற 35 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் தருவைகுளத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 10 பேரும் கைது செய்யப்பட்டு புத்தளம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 35 பேர் புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்களில் 12 பேருக்கு தலா 35 லட்சம் ரூபாயும், மீதமுள்ள 23 பேருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் அபராதம் விதித்தார். இதேபோல் தூத்துக்குடி மீனவர்கள் 10 பேருக்கு தலா 35 லட்சம் ரூபாய் செலுத்த உத்தரவிடப்பட்டது. அபராதத்தை கட்ட தவறினால் 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 45 மீனவர்களுக்கு இலங்கை மதிப்பில் 10 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இது இந்திய மதிப்பில் 2,76 லட்சம் ரூபாயாகும். இதனிடையே தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி மீனவர்கள் புத்தளம் நீதிமன்ற நுழைவு வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சகோதரர் சேகரை
2 நாள் காவலில் விசாரிக்க கரூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கரூரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலங்களை போலி ஆவணங்கள் மூலமாக பத்திரப்பதிவு செய்ததாக புகார் எழுந்தது. இந்த புகாரில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர் சேகர் உள்ளிட்டோர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்தது. நில உரிமையாளர் பிரகாஷை கடத்திச் சென்று அடித்து உதைத்து கொலை மிரட்டல் விடுத்த புகாரின் பேரில் வாங்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட MR விஜயபாஸ்கரின் தம்பி சேகர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவரிடம் அடிதடி ஆள்கடத்தல் வழக்கில் விசாரிப்பதற்காக காவலர்கள் காவலில் எடுத்துள்ளனர். இந்த வழக்கில் MR விஜயபாஸ்கர் நிபந்தனை ஜாமீனில் வெளியே உள்ளார். இலங்கையில் நாளை மறுநாள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பரப்புரை முடிவடைந்தது. இலங்கை தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அனுராகுமார திசநாயக்க மற்றும் தமிழர் பொது வேட்பாளராக அரியநேந்திரன் உட்பட மொத்தம் 38 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தேர்தல் கூட்டணி, வேட்புமனு தாக்கல் என பரபரப்பாக இருந்த இலங்கை அதிபர் தேர்தலில் இறுதிக்கட்ட பரப்புரை நள்ளிரவுடன் நிறைவடைந்தது. வரும் 21ஆம் தேதி இலங்கை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகிறது. முன்னதாக தபால் வாக்குகள் செலுத்தப்பட்டுவிட்டன. இதனிடையே மத்திய கொழும்பு பகுதியில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவும் கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் இறுதிக்கட்ட பரப்புரையில் பங்கேற்றனர். அதேபோல் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுராகுமார திசநாயக்க கம்பா மாவட்டத்திலும் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டார். நாட்டின் பொருளாதாரம், அனைத்து மக்களின் முன்னேற்றம் என இறுதிக்கட்ட வாக்குறுதிகளை தலைவர்கள் அள்ளி வீசினர். தேர்தலை முன்னிட்டு காவல்துறை, ராணுவம் கூடுதலான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச அணி 2 டெஸ்ட் மற்றும் 3 T20 போட்டிகளில் விளையாட உள்ளது. இந்நிலையில் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. இதையொட்டி இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியில் விராட் கோலி, ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ரிஷப் பண்ட், KL ராகுல், பும்புரா, அஸ்வின் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். நஜ்முல் ஹுசைன் சாண்டோ தலைமையிலான வங்கதேச அணியில் முஷ்பிகர் ரஹீம், லிண்டன் தாஸ், ஷகிப் அல் ஹசன் உள்ளிட்டோர் இடம் பிடித்துள்ளனர். இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் இதுவரை 13 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ள நிலையில் 11 ஆட்டங்களில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. 2 ஆட்டங்கள் சமநிலையில் முடிந்துள்ளன. அண்மையில் பாகிஸ்தானுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை வங்கதேச அணி கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. IPL கிரிக்கெட்டில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக நட்சத்திர வீரர்களை ஒப்பந்தம் செய்தும் பிளே ஆஃப் சுற்றுக்கு பஞ்சாப் அணி முன்னேறாத சூழலில் பயிற்சியாளர் பதவியிலிருந்து ட்ரேவர் பேலிஸ் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து முதன்முறையாக பஞ்சாப் அணிக்கு கோப்பையை வெல்லும் முனைப்பில் புதிய பயிற்சியாளராக பாண்டிங் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 7 ஆண்டுகளாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பயிற்சியாளராக பாண்டிங் பணியாற்றி வந்தார். அவரது தலைமையின் கீழ் டெல்லி அணி 1 முறை இறுதிப் போட்டி மற்றும் 3 முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. நடிகர் விஜயின் தி கோட்ஸ் திரைப்படம் 13 நாட்களில் 413 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. விஜய் வெங்கட் பிரபு கூட்டணியில் செப்டம்பர் 5ஆம் தேதி தி கோட்ஸ் திரைப்படம் உலகம் முழுவதும் 5000 திரையரங்குகளில் வெளியானது. இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்து வருகிறது. இந்த படத்தில் அப்பா மற்றும் மகன் என்று 2 வேடங்களில் விஜய் நடித்திருக்கிறார். இதில் மகன் கதாபாத்திரத்தில் வரும் விஜயின் வயதை குறைத்து காட்டுவதற்காக டி-ஏஜிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் த்ரிஷா, சிவகார்த்திகேயன் ஆகியோர் கேமியோ ரோலில் நடித்துள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்தது. நடிகர் சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள கங்குவா படத்தின் புதிய அப்டேட் இன்று காலை 11 மணிக்கு வெளியாகிறது. சிறுத்தை சிவா, சூர்யா கூட்டணியில் தயாரான கங்குவாவின் ட்ரெய்லர் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்தது. இந்த படத்தை அக்டோபர் 10ஆம் தேதி வெளியிடுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது. இதனிடையே நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டையின் படம் அதே தேதியில் திரைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் கங்குவா படக்குழு வெளியீட்டு தேதியை தள்ளி வைப்பதாக அறிவித்தது. ஆனால் புதிய தேதியை இதுவரை அறிவிக்கவில்லை. இந்நிலையில் படத்தின் புதிய அப்டேட் இன்று காலை 11 மணிக்கு வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்படலாம் என்பதால் ரசிகர்கள் ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர். வேட்டையின் திரைப்படத்தில் நடித்துள்ள ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி ஆகியோரின் கதாபாத்திரங்களின் அறிமுக காணொலியை படக்குழுவினர் வெளியிட்டனர்.
ரஜினியின் 170வது படமான வேட்டையனை ஜெய்பீம் படத்தின் இயக்குநர் தாசை ஞானவேல் இயக்கியுள்ளார். அனிருத் இசையமைக்கும் இப்படத்தில் அமிதாப் பச்சன், துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஏற்கனவே இந்த படத்தில் நடித்துள்ள ரித்திகா சிங், துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர் ஆகியோரின் கதாபாத்திர வீடியோவை படக்குழு வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி ஆகியோரின் கதாபாத்திர வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. ஃபகத் ஃபாசில் பேட்ரிக் என்ற கதாபாத்திரத்திலும், ராணா டகுபதி நட்ராஜ் என்ற கதாபாத்திரத்திலும் நடிக்கின்றனர். பிரபல மலையாள நடிகரான ஷேன் நிகம் தமிழில் அறிமுகமாகும் மெட்ராஸ்காரன் படத்திலிருந்து தை தக்கா கல்யாணம் என்ற பாடலை படக்குழுவினர் வெளியிட்டனர். மலையாளத்தில் கும்பலாங்கி நைட்ஸ், இஷ்க், ஆர்டிஎக்ஸ் போன்ற படங்களில் நடித்து பிரபலமான ஷேன் நிகம் தற்போது தமிழில் மெட்ராஸ்காரன் என்ற படத்தில் நடித்துள்ளார். ரங்கோலி படத்தின் இயக்குநர் வாலி மோகன்தாஸ் இயக்கத்தில் இந்த படம் உருவாகியுள்ளது. இந்த படத்தில் கலையரசன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். சாம்சியஸ் இசையமைத்துள்ள இந்த திரைப்படம் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திராயன் 4 திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விண்வெளி சார்ந்த திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், சந்திரயான் 4 திட்டத்தின் மூலம் இந்தியா மீண்டும் நிலவிற்கு செல்லவிருப்பதாக கூறினார். சந்திரயான் 4 விண்கலம் நிலவிற்கு சென்று அங்கிருந்து மாதிரிகளை சேகரித்து மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்திட்டத்தின் நகர்வுகளை பொறுத்து 2040ஆம் ஆண்டுக்குள் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் செயல்படுத்த இஸ்ரோ முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இது தவிர 20,193 கோடி ரூபாய் செலவில் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வெள்ளி கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதற்கான திட்டத்தை 2028ஆம் ஆண்டுக்குள் செயல்படுத்தவும் இந்தியா சார்பில் சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கும் திட்டத்தின்படி முதற்கட்ட அலகுகளை கட்டமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக், திரைப்பட இயக்குநர் அமீர் உள்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் மீது சட்டவிரோதமான பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. அதில் ஜாஃபர் சாதிக், அவரது மனைவி அமீனா பானு, ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் மற்றும் திரைப்பட இயக்குநர் அமீர் உள்பட 12 பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஜாஃபர் சாதிக்கின் பட தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட 8 நிறுவனங்களும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளன. குற்றப்பத்திரிகையில் கடைசி நபராக சேர்க்கப்பட்டுள்ள அமீர் சட்டவிரோதமாக பணத்தை கையாண்டுள்ளதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்த அதிமுகவுக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மருதூர் கிராமத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும், போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த கோரியும் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு வரும் 20ஆம் தேதி போராட்டம் நடத்த அதிமுக அனுமதி கோரியது. இந்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க உத்தரவிடக் கோரி விழுப்புரம் தெற்கு மாவட்ட மண்டல அதிமுக செயலர் பசுபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி எம் நிர்மல்குமார் காவல்துறை விதிக்கும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு போராட்டம் நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டார். திருச்சி என்ஐடி கல்லூரியில் மாணவி ஒருவர் காணாமல் போயிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. துவாக்குடி அருகே உள்ள என்ஐடி கல்லூரி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது. அங்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி படித்து வருகின்றனர். வெளி மாநில மாணவ மாணவிகள் வெளியிலும் கல்லூரி விடுதியிலும் தங்கி பயில்கின்றனர். இந்த நிலையில் கல்லூரி விடுதியில் தங்கி MCA முதலாம் ஆண்டு படித்து வந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவி கடந்த 15ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளார். அவரது செல்போன் அணைத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் புகாரின் பேரில் துவாக்குடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு என்ஐடி கல்லூரி விடுதி மாணவியிடம் வெளிநபர் ஒருவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நிலையில் தற்போது மாணவி ஒருவர் மாயமாகி இருப்பதும் அந்த தகவல் 4 நாட்களுக்கு பிறகு வெளியாகி இருப்பதும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற பழமையான அம்மன் கோவில் திருவிழாவில் பிரசாதமாக எங்கும் இல்லாத வகையில் புது மாதிரியாக பரோட்டா வழங்கப்பட்டதால் பக்தர்கள் வியந்து போயினர். ஆலங்குளத்தில் உள்ள புகழ்பெற்ற பத்திரகாளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாத கடைசியில் திருவிழா நடைபெறுவது வழக்கம்.
இந்த ஆண்டு திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வழிபாட்டில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக இந்த முறை பரோட்டாவை வழங்கினர். பரோட்டாவுடன் சுட சுட சென்னா மசாலாவும் பரிமாறப்பட்டது. வழக்கமாக சர்க்கரை பொங்கல், புளியோதரை என பிரசாதம் கிடைக்கும் என கருதிய பக்தர்கள் பிரசாதமாக பரோட்டா வழங்கப்பட்டதால் வியப்பில் மூழ்கினர். அந்த ஆச்சரியம் விலகாமல் பரோட்டாவை ரசித்து ருசித்தனர். சுமார் 10,000 பரோட்டா வரை தயாரிக்கப்பட்டு சென்னா மசாலாவுடன் சுட சுட பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே கோவில் பிரசாதமாக பரோட்டா வழங்கப்படுவது ஆலங்குளம் பத்ரகாளியம்மன் கோவிலில்தான் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பெருமையுடன் கூறினர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படத்தின் வீடியோ கசிந்ததால் படக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். படப்பிடிப்பு தளத்திலிருந்து செல்போனில் எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதில் நாகார்ஜுனா நடித்த காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள இயக்குநர் லோகேஷ் கனகராஜ், ஒரே ஒரு வீடியோ மூலம் ஏராளமானோரின் 2 மாத கடின உழைப்பு வீணாகிவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். யாரும் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று பணிவோடு கேட்டுக்கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார். யாரை துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பது என்பது ஆளுங்கட்சியின் விருப்பம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் உள்நோக்கத்துடன் கொண்டுவரப்படுவதாக சந்தேகம் தெரிவித்தார். அதிபர் ஆட்சி முறைக்கு அது வழிவகுக்கலாம் என்ற அச்சம் உள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒருமித்த கருத்துள்ள இயக்கங்களுடன் இணைந்து அத்திட்டத்திற்கு எதிராக வலுவாக குரல் கொடுப்போம் எனவும் அவர் கூறினார். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பொதுவான அழைப்பை விடுத்ததாக கூறிய திருமாவளவன், திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் மகளிர் அணியின் தலைவர்களை அழைக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். யாரை துணை முதல்வராக்குவது, யாரை எந்த அதிகார பீடத்தில் அமர வைப்பது என்பது குறித்து ஆளும் கட்சி எடுக்கிற முடிவெடுத்த பிறகுதான் நாம் கருத்து சொல்ல முடியும். அதுக்கு முன்னால் கருத்து சொல்கிறது எதுவும் இல்லை. அதாவது அவங்களுக்கான சுதந்திரம் அது. அதுலேருந்து நம்ம என்ன இதில் தேவை இருக்குது தேவையில்லை இதில் கருத்து சொல்கிறது ஒன்றும் கிடையாது. ஆளுங்கட்சிக்கான சுதந்திரம், அவங்க சுயமாக சுதந்திரமாக அவங்க கட்சி முடிவு பண்ணக்கூடிய விஷயம். சென்னை மாநகராட்சி டெண்டரில் முறைகேடு செய்ததாக எழுந்த புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் அப்போதைய அமைச்சர் SP வேலுமணி மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் விதிமுறைகளை மீறி டெண்டர் ஒதுக்கியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் அறப்போர் இயக்கம் புகார் அளித்தது. 2018ஆம் ஆண்டு மழைநீர் வடிகால் மற்றும் சாலைகளை மேம்படுத்தும் திட்டத்தில் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தியது. எம்சாண்ட் மணல் வகைகளை அதிக விலைக்கு நிர்ணயம் செய்த புகார் குறித்து விசாரிக்கப்பட்டது. இதில் டெண்டரில் முறைகேடு செய்து 26 கோடியே 61 லட்சம் ரூபாய் அளவில் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது. முதற்கட்ட விசாரணையை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, சென்னை மாநகராட்சி பொறியாளர்கள் 10 நபர்கள் என மொத்தம் 11 நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த வழக்கில் ராமநாதபுரம் MP நவாஸ்கனி மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வத்தை 1,66,782 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். இந்நிலையில் நவாஸ்கனி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் O. பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்தார். அவர் தனது மனுவில் வேட்புமனுக்களில் உண்மை தகவல்களை மறைத்துள்ளதாகவும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி CV கார்த்திகேயன் ராமநாதபுரம் MP நவாஸ்கனி மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தேனி மாவட்டம் கம்பம்மெட்டு, குமுளிபோடுமெட்டு பகுதிகளில் நிபா வைரஸ் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் நோய் தொற்று காணப்படுவதை அடுத்து தமிழகத்தில் சுகாதாரத்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வருபவர்களை வெப்பமானியை கொண்டு காய்ச்சல் இருக்கிறதா என மருத்துவக் குழுவினர் பரிசோதித்தனர். காய்ச்சல், உடல் சோர்வு போன்ற அறிகுறிகள் ஏதேனும் தென்பட்டால் அருகிலுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை உடனே அணுகவும் அறிவுறுத்தினர்.
தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு நகரில் கெட்டுப்போன உணவுப் பொருட்களை விற்பனை செய்த 5 உணவகங்கள் உட்பட 10க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். கடமலைக்குண்டு நகரில் கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வந்ததை அடுத்து ஆண்டிப்பட்டி வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் ஜனகர் ஜோதிநாதன் தலைமையில் உணவு பாதுகாப்புத்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கெட்டுப்போன உணவுப் பொருட்களை பயன்படுத்தியது, உணவில் தடை செய்யப்பட்ட நிறமிகளை பயன்படுத்தியதற்காக 5 உணவகங்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் அதிக நிறம் தரும் டீ தூளை பயன்படுத்திய 2 டீ கடைகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கிராம நிர்வாக அலுவலர் கொலை வழக்கில் கைதானவர்கள் இடைக்கால ஜாமீன் கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றிய லூர்து பிரான்சிஸ் மணல் கடத்தல் குறித்து புகார் அளித்ததற்காக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ராமசுப்பிரமணியன், மாரிமுத்து ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். வழக்கை விசாரித்த தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்தது. இந்த நிலையில் தண்டனையை ரத்து செய்ய கோரியும் வழக்கு முடியும் வரை தண்டனையை நிறுத்தி வைத்து இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கைதானவர்கள் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் அமர்வு மணல் கடத்தல் குறித்து புகார் அளித்த கிராம நிர்வாக அலுவலர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் குற்றத்தின் தன்மை கருதி மனுதாரர்களின் இடைக்கால ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் உத்தரவிட்டது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக தஞ்சை ஆயுத கோபுரம் புது பொலிவு பெற்று வருகிறது. கோபுரத்தின் 8 அடுக்குகளிலும் சாரம் அமைக்கப்பட்டு வர்ணம் பூசும் பணி நடைபெற்று வருகிறது. கோயில் கோபுர வடிவில் அமைக்கப்பட்ட இந்த கோபுரம் நாயக்க மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. எதிரி நாட்டினர் படையெடுத்து வந்தால் அவர்களை கண்காணிக்கும் வகையில் கோபுரம் அமைக்கப்பட்டது. படை வீரர்களுக்கான போர்க்கருவிகள் குவித்து வைக்கப்படும் இடமாகவும் இது விளங்கியது. அருங்காட்சியகமாக செயல்பட்டு வரும் ஆயுத கோபுரம் மற்றும் அரண்மனை பராமரிப்பு இன்றி சிதிலமடைந்தன. இதனால் சுற்றுலா பயணிகள் கோபுரத்தை முழுமையாக காண முடியாத நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இந்நிலையில் தற்போது சிதிலமடைந்த பகுதிகளை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே தனியார் பள்ளியில் பங்குதாரராக சேர்த்து விடுவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சம்பவத்தில் உதவி தொடக்க கல்வி அலுவலர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கடத்தூர் அருகே இயங்கி வரும் பள்ளியின் தலைவர் முனிரத்னத்திடம் பங்குதாரராக சேர்ப்பதாக கூறி மோசடி நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பார்த்தசாரதி புகார் அளித்தார். தர்மபுரி குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இடைத்தரகர்களாக செயல்பட்ட ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சம்பத், ஆலங்காயம் உதவி தொடக்க கல்வி அலுவலர் சித்ரா மற்றும் அவரது கணவர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதுமான அறுவை சிகிச்சை நிபுணர்களை நியமிக்க வலியுறுத்தி அனைத்து கட்சிகளின் சார்பில் தொடர் முடக்க போராட்டம் நடைபெற்றது. அந்த மருத்துவமனையில் போதிய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இல்லை என்பதால் நோயாளிகள் வெளியூர் மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைக்கப்படுவதாக தெரிகிறது. எனவே போதிய நிபுணர்களை நியமித்து மக்களை வெளியூர்களுக்கு அலைக்கழிக்காமல் சிகிச்சை அளிக்க வேண்டும் என கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சியினர் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். மாஞ்சோலை சென்றுள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் தங்களின் பாதிப்புகளை தெரிவிக்க இருப்பதாக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கூறியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாஞ்சோலை பிபிடிசி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மாற்றிடம் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிபிடிசி ஒப்பந்த காலம் நிறைவு பெறுவதால் தொழிலாளர்கள் வேலையை விட்டு நிறுத்தப்பட்டனர். இதனிடையே தங்களுக்கு வேறு வேலை தெரியாது என கூறும் தொழிலாளர்கள் மாற்றிடத்தில் வாழ்வது குறித்து கவலை தெரிவித்திருந்தனர். இதுகுறித்து விசாரிக்குமாறு புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். இதைத் தொடர்ந்து 4 நாட்கள் விசாரிப்பதற்காக தேசிய மனித உரிமைகள் ஆணைய அதிகாரிகள் நெல்லை வந்துள்ளனர். அவர்களிடம் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி ஆவணங்களை கொடுத்தார். மாஞ்சோலை சென்ற அதிகாரிகள் மக்களிடம் விசாரித்து கோரிக்கைகளையும் பாதிப்புகளையும் பதிவு செய்து வருகின்றனர். இதை விட்டு நாங்கள் போனால் எங்களுக்கு கீழே எந்த வேலையுமே தெரியாது. அதனால தான் நாங்கள் இன்னும் கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாவது இங்கே வேலை தரும்னு தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு இதே வீட்டில் இருந்து இங்கே எங்களுக்கு வேலை தரதுக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஐயாவை கேட்டாலுமே நாங்கள் அதைத்தான் சொல்ல போகிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு பதில் சொல்லிட்டு போங்க சார். நாங்கள் இங்கே தான் இருக்கோம். எங்களுக்கு கீழே போனால் வேலை தெரியாது.
எங்களுக்கு வெயிலெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடையாது. நாங்க இங்கே இந்த கிளைமேட்ல இருந்துட்டோம். அதனால எங்களை எங்களுக்குள்ள இடத்துல எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க. கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகர் தர்ஷனின் கோரிக்கையை ஏற்று அவரது அறைக்கு சிறைத்துறை அதிகாரிகள் தொலைக்காட்சி வழங்கினர். ரேணுகாசாமி கொலை வழக்கு தொடர்பாக கன்னட நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டு முதலில் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு சொகுசு வசதி செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அவர் பெல்லாரி சிறைக்கு மாற்றப்பட்டார். இதற்கிடையே இந்த கொலை வழக்கு தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு 3991 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பவித்ரா கவுடா முதல் குற்றவாளியாகவும் தர்ஷன் இரண்டாவது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தர்ஷன் தனது அறைக்கு தொலைக்காட்சி வேண்டும் என்று கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கோரிக்கை வைத்திருந்தார். இதனையடுத்து சிறை வழிகாட்டு நடைமுறைகளின் அடிப்படையில் அவருக்கு சிறைத்துறை அதிகாரிகள் தொலைக்காட்சியை வழங்கியுள்ளனர். கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் அருகே பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டதில் 35 அடி ஆழத்தில் தொழிலாளி ஒருவர் சிக்கிக் கொண்டார். 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் ஊர் மக்கள் அவரை மீட்டனர். ஆனாவூர் அருகே தனியார் மசாலா பொருட்கள் தயாரிப்பு தொழிற்சாலையின் ஒரு பகுதியில் சுற்றுச்சுவர் கட்டும் பணி நடைபெற்று வந்தது. அங்கு பணிக்கு சென்ற ஷைலன் என்பவர் விபத்தில் சிக்கினார். அருகில் இருந்த சக ஊழியர்கள் மற்றும் அந்நிறுவனத்தினர் தகவல் அளித்த நிலையில் பாதிக்கப்பட்டவர் மீட்கப்பட்டார். பின்னர் நெய்யாற்றின் கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹரியானாவில் வெற்றி பெற்ற ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு மாதந்தோறும் தலா 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் வாக்குறுதியாக தெரிவித்துள்ளது. ஹரியானா சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக வரும் அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி காங்கிரஸ் கட்சி 7 முக்கிய வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளது. அதில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 18 முதல் 60 வயது வரை உள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் தலா 2000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கைம்பெண்களுக்கு மாதம் 6000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என கூறியுள்ளது. 500 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும். வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிக்கப்படும் என்றும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என கூறியுள்ள அக்கட்சி கிரிமிலேயருக்கான வருமான வரம்பு 6 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் அறிவித்துள்ளது. மேலும் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் எனவும் 25 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும் எனவும் காங்கிரஸ் உத்தரவாதம் அளித்துள்ளது. டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டுள்ளன. நதிநீர் ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வது குறித்து பாகிஸ்தானுக்கு இந்தியா நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் உற்பத்தியாகும் ஆறுகள் பாகிஸ்தான் வழியாக பாய்ந்து கடலில் கலக்கும் நிலையில் அதை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே 64 ஆண்டுகளுக்கு முன் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. இந்நிலையில் அந்த ஒப்பந்தத்தின் அம்சங்களை திருத்தி அமைப்பது குறித்து பாகிஸ்தானுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியா நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 60 ஆண்டுகளில் நிகழ்ந்துள்ள மக்கள் தொகை உள்ளிட்ட மாற்றங்கள், சுற்றுச்சூழல் பிரச்சினைகள், எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு ஒப்பந்தத்தை ஆய்வு செய்ய வேண்டியுள்ளதாக இந்தியா கூறியுள்ளதாக தெரிகிறது. நீர் மின் உற்பத்தி திட்டங்கள் தொடர்பாக பாகிஸ்தானுடன் சர்ச்சைகள் எழுந்த நிலையில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரியிலும் இதேபோன்ற ஒரு நோட்டீஸை இந்தியா அனுப்பியிருந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்தது. ஷார்ஜாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங் செய்தது. தென்னாப்பிரிக்க அணி தொடக்க முதலே ஆப்கானிஸ்தானின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. கேப்டன் மார்க்ரம் உட்பட முதல் 3 வீரர்களின் விக்கெட்டையும் ஃபசலக் ஃபரூக்கி வீழ்த்தினார். அடுத்து வந்த வீரர்களும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். வியான் முல்டர் மட்டும் அரை சதம் அடிக்க 33.3 ஓவர்களில் 106 ரன்களை மட்டும் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் அந்த அணி இழந்தது. எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 26 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 107 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. ஆட்ட நாயகன் விருதை 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஃபசலக் ஃபரூக்கி தட்டிச் சென்றார். நடிகர் தனுஷ் விவகாரம் தொடர்பாக பெப்சி நிர்வாகத்திற்கு தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தயாரிப்பாளர்களிடமிருந்து முன்பணம் பெற்றுக்கொண்டு படம் நடிக்கவில்லை என நடிகர் தனுஷ் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து தனுஷின் படங்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என திரைப்பட சங்கங்கள் அறிவித்தன. இந்த பிரச்சனையில் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் தலையிடவே சுமூக தீர்வு எட்டப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பெப்சி அமைப்பு தனுஷ் தொடர்பாக விசாரிக்க கூட்டுக்குழு அமைக்க வலியுறுத்தியுள்ளதாக அறிக்கை வெளியிட்டது.
அதற்கு பதிலடியாக தற்போது நடிகர் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் இடையிலான சிக்கல்களை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சுமூகமாக கையாண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. எந்த முகாந்திரமும் இன்றி பெப்சி நிர்வாகம் வலிந்து தலையிட்டு இல்லாத ஒரு கருத்தை தெரிவித்திருப்பது பெரும் கண்டனத்திற்குரியது எனவும் கூறியுள்ளது. பெப்சி நிர்வாகம் பிற சங்கங்களின் அலுவல்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் நடிகர் சங்கம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற மாணவர்களும் பிஎட் படிப்பில் சேரலாம் என தமிழக உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அரசு கல்வியியல் கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு 16ஆம் தேதி தொடங்கியது. நடப்பு கல்வியாண்டில் பிஎட் மாணவர் சேர்க்கைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி குறைந்தபட்சம் 50 விழுக்காடு மதிப்பெண்ணுடன் பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி வகுப்பினருக்கு மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்களும் பிஎட் படிப்பில் சேர விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நேரடியாக பட்டம் பெற்றவர்களுக்கு இது பொருந்தாது எனவும் கூறப்பட்டுள்ளது. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற ஷீதல் தேவி மற்றும் மாரியப்பனுக்கு சென்னையை அடுத்த வானகரத்தில் சேரட் பண்டிகையில் வரவேற்பளிக்கப்பட்டது. 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவர்களை வரவேற்றனர். அப்போது இளம் விளையாட்டு வீரர்களை ஒலிம்பிக் போட்டிக்கு தயார் செய்யும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இருவரும் மாணவர்களுடன் இணைந்து மேடையில் நடனமாடினர். பின்னர் மாணவர்கள் முன்னிலையில் அடுத்தடுத்து 3 அம்புகளை சரியாக இலக்கை நோக்கி எய்தி ஷீதல் அசத்தினார். ஈரோட்டில் சுமைகளை இறக்குவதில் தொழிலாளர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மற்றும் கைகலப்பினால் குழப்பம் நிலவியது. ஈரோட்டில் ஜவுளி நிறுவனங்கள், சரக்கு போக்குவரத்து நிறுவனங்களிடையே சுமைகளை பரிமாறிக்கொள்ள சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் ஏற்கனவே மாட்டு வண்டிகளை கையாண்டவர்கள் கோட்டாட்சியரின் உத்தரவுப்படி மோட்டார் வாகனங்களுக்கு மாறியுள்ளனர். இவர்களில் சிலர் லாரி புக்கிங் அலுவலகத்திற்கு சுமைகளை இறக்க முற்பட்ட போது அங்கிருந்த தொழிலாளர்களை தடுத்துள்ளனர். தாங்கள்தான் சுமைகளை கையாளுவோம் என்று கூறி வாக்குவாதம் செய்துள்ளனர். இதனால் கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. தகவலறிந்து சென்ற கருங்கல்பாளையம் காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தினர். திருச்செந்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு திரைப்பட இயக்குநர் மாரி செல்வராஜ் நிதி உதவி வழங்கினார். நாசரேத் அருகே உள்ள குறிப்பன்குளம் கிராமத்தில் நடைபெற்ற கடந்த ஆகஸ்ட் மாதம் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 4 பேர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய மாரி செல்வராஜ் அவர்களது குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாயிற்கான காசோலையை வழங்கினார்.